மார்க்க உரையே இன்றைய தினம் மார்க்கத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார். முந்தியவர்கள், சில மனிதர்கள் முந்திக் கொண்டார்கள். அவர்கள் யார்? முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்களில் சொர்க்கத்திற்கு முந்திக் கொண்ட சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லுகின்ற நேரத்தில் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழகிய முறையில் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்போ இறைவன் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை சொல்றோம். ஒண்ணு என்னது? முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு முந்திக் கொண்டவர்கள். அவர்களை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லும் பொழுது அந்த முந்திக் கொண்ட மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்தி கொண்டு விட்டார். அவனும் இறைவனை பொருந்தி கொண்டான், அல்லாஹும் அவனை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்படி இருக்கையில எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை பார்த்து தன்னுடைய திருமறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மக்களின் சிறந்த மக்கள் யார்? ஒவ்வொரு சமுதாயம் இருக்கிறது. அவர்களில் சிறந்த கூட்டத்தார் யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாசி கர்னி. மக்களிலே சிறந்த கூட்டம் யார் தெரியுமா? அவர்கள் எந்த நாட்டுக்காரர்களோ அல்லது குறிப்பிட்ட இடத்துக்காரர்களோ அல்லது குறிப்பிட்ட அந்தஸ்துடையவர்களோ கிடையாது. கைருன் நாசி கர்னி. மக்களிலேயே சிறந்த ஒரு சமுதாயம் என் கூட யார் வாழ்றாங்களோ, அதாவது நபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் உலக மக்களிலே சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். அதற்கு பின் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுக்கு பின் வரக்கூடிய மக்கள். அதற்கு பின் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின் வாழக்கூடிய மக்கள் என்று 3 நூற்றாண்டுகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் தான் சிறந்த மக்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எதற்காக இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்து ஏன் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள். சஹாபாக்கள் யார் என்று சொன்னால் நம்மை விட பல்லாயிரம் மடங்கு சிறந்த மனிதர்கள் தான் சஹாபாக்கள் என்பவர்கள். காரணம், நபி அவர்களுடைய தோழமைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மிகச்சிறந்த மனிதரை தான் தேர்ந்தெடுப்போம். அப்போ உலக மக்களிலே சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் நபிமார்கள். நபிமார்களுக்கு பின்னால் யார் என்று சொன்னால் நபிமார்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நாமும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் நபியோடு தோழமை கொண்டு விட்டதற்காகவே அவர்கள் உயர்ந்து விட்டார்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகங்கள், இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் என்பது நம்முடைய கற்பனைக்கே எட்டாத அளவிற்கான கஷ்டங்களை இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் பட்டிருக்கிறார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுபு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்க திட்டாதீங்க. ஃபைன் அஹதக்கும் லவ் அன்ஃபக்தும் மிஸ்ல உஹதின் தஹபன், நீங்கள் உஹது மலையளவிற்கு தங்கத்தை நீங்கள் செலவழித்தாலும் அவர்கள் செலவழித்ததில், இந்த சஹாபாக்கள் செலவழித்ததில் ஒரு கை அந்த அளவிற்கு கூட, ஒரு கை தானியத்திற்கு கூட ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம உஹது மலை அளவுக்கு எந்த மனிதனையும் தங்கம் இருக்க போவது கிடையாது. அப்படி உஹது மலை அளவிற்கு தங்கம் இருந்தாலும், உஹது மலை என்பது மிகப்பெரிய ஒரு மலை, அந்த அளவிற்கு பெரிய மலை அளவிற்கு நாம் தங்கத்தையே தானம் செய்து விட்டாலும் சஹாபாக்கள் கொடுத்த ஒரு சிறு தானியங்களுக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். உண்மையிலே வேல்யூ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தங்கம் எங்க இருக்கு, சாதாரண ஒரு கை தானியம் எங்க இருக்கு? தங்கம் என்பது விலை மதிக்கத்தக்க, விலை மதிக்கவே முடியாத அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு பொருள். அது உஹது மலை அளவிற்கு என்றால் அதனுடைய விலையை சொல்லவே முடியாது. அதையே நீங்கள் செலவழிச்சா கூட சஹாபாக்களுக்கு உங்களால் ஈடாக முடியாது. காரணம், எந்த ஒரு மனிதனும் உஹது மலை அளவிற்கு தங்கமும் அவற்றை கிடையாது, இருந்தால் செலவழிப்பதற்கான மனமும் அவற்றை கிடையாது. அப்படியே செலவழித்தாலும் அந்த உள்ள தூய்மை என்பது,
அந்த சஹாபாக்களுக்கு இருந்த அந்த இஹ்லாஸ் என்பது இறைவனுக்காக மட்டும்தான் என்கின்ற அந்த எண்ணம் வருமானு கேட்டா அது சஹாபாக்களுடைய அளவிற்கு வராது. அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற நேரத்தில் வயுக்ஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கே தேவை இருந்தால் கூட அடுத்தவர்களை அவர்கள் செலவழிக்கிறார்கள். அவங்களுக்கே அன்றாடம் சாப்பாடுக்கு பற்றாக்குறை என்றாலும் கூட அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுக்கு தானங்களை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தை நம்மால் ஒருபோதும் அடைய முடியாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த சஹாபாக்களை நேசிப்பது, சஹாபாக்களுடைய அந்த நேசம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இஸ்லாத்தில் எப்படி பல கடமைகள் இருக்கின்றனோ அதே போல சஹாபாக்களை நேசிப்பு என்பது ஒரு கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஹிப்புஹு இல்லா முஃமினுன் வலா யுபகிதுஹும் இல்லா முனாஃபிகுன். யார் சஹாபாக்களை நேசம் கொள்வார் என்று சொன்னால் முஃமின் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்களை நேசம் கொள்வார்கள். யாரெல்லாம் முனாஃபிக்காக இருக்கிறாரோ, நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு தான் சஹாபாக்கள் மீது வெறுப்பு வரும் என்று யார் சொன்னாங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்களுடைய இந்த சிறப்புகளை பற்றி சொல்ல போனால் ஏராளமான சிறப்புகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் இருந்தன. ஏன் அப்படி அவர்களை சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மக்களிலே உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள். அந்த அந்தஸ்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த அந்தஸ்தை கொண்டு அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது எந்த ஒரு வெறுப்பும் கொள்ளக்கூடாது என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்கள் 72 கூட்டம், கிறிஸ்தவர்கள் 73 கூட்டம், இப்படி பல கூட்டங்களாக பிரிந்து போனார்கள். என்னுடைய சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும். அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க எந்த கூட்டத்துல இருக்கிறது என்று சொல்லுகின்ற நேரத்துல பல்வேறுபட்ட செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த சத்தியத்தின் மீது இருக்கின்றோமோ அந்த பாதையை நீங்கள் பின்தொடருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நாம் யாருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த பாதையில் சென்றார்களோ அதே பாதையில் நாமும் செல்ல வேண்டும். அவர்களுடைய அந்த புரிதல், அவர்கள் எந்த பாதையில் போனார்களோ அப்படியே நாமும் பின்தொடர வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குறிப்பிட்ட அந்த சஹாபாக்களை பார்த்து பல வசனங்களில் பேசுகின்றான். அதுல ஒரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்களேன், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன மஅஹு, அந்த முஹம்மதோடு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர்னு சொல்லிடலாம். அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட் பண்றான். என்னது? வல்லதீன மஅஹு, அவர்களோடு சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஷித்தா அலல் குஃபார், காஃபிர்களோடு கடுமையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் ருஹமாஉ பைனஹும், முஃமின்களுக்கு மத்தியில் இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, மென்மையான உள்ளம் படைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தராகும், நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா பாப்பீங்க? ருக்கஅன் சுஜதா, ருக்கு செய்த நிலையிலும் சுஜூது செய்த நிலையிலும் எப்படியெல்லாம் இபாதத்துகள் இருக்குமோ அதையெல்லாம் செஞ்ச நிலையில தான் நீங்க அவங்கள பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார்கள். யப்தகூன ஃபதலம் மினல்லாஹ், இறைவனிடத்திலிருந்து அந்த அருளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய திருமறையில் புகழ்ந்து பேசுவதை பார்க்கின்றோம். திருமறை என்பது இறைவனுடைய வார்த்தை. இறைவன் அவனாக பேசிய வார்த்தை அது. கலாமுல்லாஹி முனஸ்ஸல் என்று சொல்வார்கள். முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட இறைவனுடைய வார்த்தை தான் அல் குர்ஆன் என்பது. அந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதர்களை, குறிப்பிட்ட மனிதர்களை பார்த்து இப்படி பல இடங்களில் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் எதற்காக பேச வேண்டும்? எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனி மனிதர்களை இப்படி சிறப்பித்து அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள், அவர்கள் இறைவனுடைய தூதரோடு இருக்கக்கூடியவர்கள், இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் முந்தியவர்கள், நன்மைக்கு முந்தியவர்கள், போட்டி போட்டு முந்தியவர்கள், இப்படி பலவாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களும் நாமும் சமம் கிடையாது. நமக்கும் 2 கண்,
ஒரு வாய், ஒரு மூக்கு இருக்கிறது என்பதற்காக நாமும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுடைய வாழ்க்கையும் நம்மை போன்றுதான் வாழ்ந்தார்கள் என்றாலும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகம் என்பது அதில் ஒரு அணுவளவு, ஒரு கடுகளவு கூட நம்முடைய தியாகங்கள் கிடையாது. நம்முடைய தியாகங்கள் மட்டும் கிடையாது, மறுமை வரைக்கும் எத்தனை மனிதர்கள் வாழ்வார்களோ அவர்கள் என்ன நன்மைகளை செய்து விட்டாலும் அந்த சஹாபாக்கள் அந்த அடைந்த அந்த அந்தஸ்தை ஒருபோதும் அடைய முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக சஹாபாக்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, நமக்கு இன்றைக்கு ஒரு சஹாபியை பத்தி ஒரு செய்தி சொல்லப்படுதோ, ஒரு சஹாபி அபுல்லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நிறைய சஹாபாக்களுடைய செய்திகளை கேள்விப்படுவோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. மாற்றமாக அவர்கள் சிறந்த மனிதர்கள் என்பதை நாம் சேர்த்து நினைக்க வேண்டும். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்களாக நினைச்சிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணுவாங்களே அப்படி கேட்கக்கூடாது. அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனிதர்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த மனிதர்கள் என்கின்ற அந்த ஆழமான பதிவு நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கும் இருக்க வேண்டும். காரணம், இஸ்லாம் அதை கடமையாக்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யாராவது ஒரு மனிதர் சஹாபாக்களை வெறுப்பார் என்று சொன்னால் அவர் முனாஃபிக் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய புனிதம் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எப்படி குர்ஆன் ஹதீஸை நாம் விளங்குகின்றோமோ அதே போல சஹாபாக்களுடைய புரிதல் என்ன, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்தது, இதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிகின்ற நேரத்தில் தான் அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிய வரும். எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் எப்படி நல்ல மனிதர்களாக இருக்கின்றோமோ, முகமது நபி அவர்களை நேசிக்கின்றோமோ, அதே போன்று சஹாபாக்களின் மீதான நேசம் என்பது இஸ்லாத்தில் கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்படி நேசித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று நல்லவர்களோடும் சுகதாக்களோடும், அவர்களெல்லாம் யார், இந்த சஹாபாக்கள் தான், அவர்களோடு வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.